ஹாய்ங்க. இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி என்னோடய டைம் 6:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி சஷ்டிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு டேரெக்டாக கிச்சன் போயிட்டேங்க. இன்றைக்கி வந்து நான் ஹார்லிக்ஸ் வச்சேங்க. மதியானம் லஞ்சுக்கு சிறுபருப்பு சாம்பார் கோவக்காய் ஃப்ரையும் பண்ணியிருந்தேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தாங்க. இன்றைக்கி சஷ்டிங்கிறனால நான் சாப்பிட மாட்டேன். நைட்டு வச்சு வெங்காய சட்னி இருந்தனால அதோட ஹஸ்பண்டுக்கு தோசை அவளுக்கு மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேங்க. சிறுபருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா வேக வச்சுட்டு நம்ம கடைஞ்சிட்டு லாஸ்ட்டாக தாளிச்சோம்னாலே போதுங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கோவக்காய் ஃப்ரைக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போடாமல் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் மட்டுமே நம்ம போட்டோம்னாலே ஃப்ரை பார்த்திங்கன்னா மூடி வச்சு பண்ணோன்னா நல்லாவே டீப் ஃப்ரையாகவே வருங்க. ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க சுண்டல் பச்சைப்பயிறு வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிட்டு. அதனால் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி கொஞ்சமாக சுண்டல் வேக வச்சு ஹஸ்பண்டுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேங்க. எனக்கும் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிட்டேங்க ஆஃப்டர்நூன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சஷ்டிங்கிறனால ரொம்பவே வந்து வேலை இருந்துச்சுங்க. காலையில் ஹஸ்பண்ட் போகிறப்ப பக்தி மட்டும் கொளுத்திட்டு போயிட்டார். அப்புறம் தாங்க நான் பூஜை செட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கு படுத்திட்டு சாம்பிராணி படுத்தி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டினேங்க. நீங்களுமே எப்போயுமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றப்ப வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி காட்டுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னாலும் வீட்டில் வந்து ஒரு 2 பக்தியோ இல்லை சாம்பிராணி பற்றி காட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வருங்க. நான் எப்போவுமே அப்படி தாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன் அப்படின்னா நான் என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவேங்க. எனக்கு அப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வருங்க. நீங்களும் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து வருங்க. எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நம்மளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாங்க மற்றவங்க வந்து நம்ம நெகட்டிவ் தாட்ஸில் நம்மளை தள்ளுறக்கு முடியாது.